அதேதான். சரி, இது வரைக்கும் ஏதாவது கொஞ்சமாச்சும் புரிஞ்சா? எனக்கே ஒரு விஷயம் நல்லா தெரியும். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை ஃபார்முலா தான் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஆனால் அந்த ஃபார்முலாவை வச்சு ஈஸியான சப்ஜெக்ட் இதை விட கஷ்டமாக யாருமே எடுக்க முடியாது. நான் ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் உங்களைய. ஏன்னா ரொம்ப ஈஸி, வெறும் ஃபார்முலா போட்டு போட்டு ஆன்சர் வர சப்ஜெக்டை நான் தேவையே இல்லாமல் உங்களை போட்டு என்னென்னத்தையோ சொல்லி கஷ்டப்படுத்திட்டுருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறோங்கிறத தெரியாமையும் படிச்சுட்டு போக முடியாது. அதனால் மட்டும்தான் அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். தெரிஞ்சு உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். ஆனால் அதை கஷ்டப்பட்டுக்கோங்க. லெவனு 11 அதுக்கப்புறம் 11 16 12 எதுவுமே கேட்க மாட்டான். நீ எங்கடா படித்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்? யார் யாருக்கெல்லாம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி தெரியும்னா படிச்சு. விஷ்ணு, நீ கை கீழே போட்டுரு ப்ளீஸ். அதை அவாய்ட் பண்ணிக்கோ. 1 2 3 4 5 அந்த நடத்தினவங்களெல்லாம் விட்டுடலாம். நம்ம பாவம், அவங்களையெல்லாம் என் மனசு வருத்தப்படும். ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா? உங்கள் சார் கஷ்டமானா எப்படி? அதுதான் ஆக்சுவலாக அதுதான் ஈஸி மெத்தட். எப்படின்னா ஃபார்முலா கொடுத்துட்டு அதில் மேலே சம்முக்கு கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு டேட்டா எல்லாம் இருக்கும். அதுதான் அதுக்காக மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இதை கண்டுபிடின்னு கொடுத்துட்டா ஒன்றும் இல்லை, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியை கண்டுபிடின்னு கேள்வி கேட்டுட்டா அப்படின்னா நீங்கள் போட்டுருவீங்க. காஸ்ட் ஆஃப் டெட்டை கண்டுபிடின்னு சொன்னாலும் போட்டுருவீங்க. ஃபைண்ட் சீப்பர் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ்னு ஒரு கொஸ்டின் கேட்டோன்னா அங்கே காஸ்ட் ஆஃப் டெட்டு ஈக்விட்டி கண்டுபிடிக்கணுமா வேண்டாமான்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நான் தேவையில்லாமல் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? சரி. அசட்டு லயபிலிட்டி. அசட்னா என்ன, லயபிலிட்டினா என்ன? அசட்னா சொத்து, லயபிலிட்டினா கடன். ஓகே. ஃப்யூச்சரில் எனக்கு இன்கம் கொடுக்க போகிறது தான் அசட்டு. நான் ஒரு மிஷின் வாங்கினேன்னா எனக்கு அதுலேருந்து ஃப்யூச்சரில் என்ன வரும், ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது, அசட், நம்மளை பொறுத்த வரைக்கும். அப்போது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் என்ன படிக்க போகிறோம்? காஸ்ட்டை பற்றி படிக்க போகிறோமா இல்லை ப்ரைஸ் பற்றி படிக்க போகிறோமா? காஸ்ட்னா என்னது, ஒரு ப்ராடக்டை, அதாவது ஒரு மிஷின் அசட் வாங்கியாச்சு, அந்த மிஷின்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். அந்த மிஷினை யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எனக்கு ரா மெட்டீரியல் லேபர்லாம் தேவைப்படும். அப்போ அந்த ரா மெட்டீரியல் அண்ட் லேபருங்கிறது என்னது, காஸ்ட்டு. அதுக்கு ஆகிற எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸு காஸ்ட்டு. அப்போது எனக்கு 100 ரூபா செலவாகுது, அதை நான் 110 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா என்னோடய ப்ரைஸ் எவ்வளோ, 110. இப்போ இதில் மார்க்கெட் வேல்யூனா என்ன, ஃபேர் வேல்யூனா? ஃபேர் வேல்யூ மட்டும் சொன்னீங்கன்னா போதும், மார்க்கெட் வேல்யூ எல்லாருமே கரெக்டாக சொல்லுங்க. நெட் ப்ரெசன்ட் வேல்யூவா அங்கே இருக்கிறத படித்து கூட சொல்லலாம்.
அப்போ இங்கே படிக்க போகிறதே அதுதான் என்னென்னா இந்த மார்க்கெட் வேல்யூவையும் ஃபேர் வேல்யூவையும் வச்சு தான் நம்ம டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம் நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில். மார்க்கெட் வேல்யூனா நீங்கள்லாம் சொன்ன மாதிரி நான் 110 ரூபான்னு ஒரு இது ப்ரைஸ் டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அதே பொருளை 150 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா என்னோடய மார்க்கெட் வேல்யூ என்னவா கூட வச்சுக்கலாம், 150 ரூபாய்க்கு கூட வச்சுக்கலாம். இல்லை அவனை விட நான் கம்மி ப்ரைஸ் வைக்கணும் 140 ரூபான்னு வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். 140 ரூபான்னு வச்ச ஒரு இடத்துல ஒரு கஸ்டமர் வராரு 135 ரூபாய்க்கு பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு போகிறாருன்னா அப்போ அந்த 135 ரூபா தான் மார்க்கெட் வேல்யூ. அப்போ ஃப்யூச்சரில் இதே மாதிரி 135 ரூபாய்க்கே நான் விற்றுக்கிட்டே இருக்க போகிறேன்னா இல்லை அதுலேருந்து ப்ரைஸ் குறைய போதா அதிகமாக போதா? அப்போ நாளைக்கு நான் 135 ரூபாய்க்கு விற்கிறேன், அதை ஒரு வருஷம் கழிச்சு அதோட இன்னையோட வேல்யூ என்ன? அப்போ இதையெல்லாம் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்க போகிறது தான் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம படிக்க போகிறோம். அசெட் பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது. தியரியில் தான் இதெல்லாம் இருக்குது. தியரி உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்லாம் எதுவும் சும்மா அந்த இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து அதை தவிர எதுவும் எடுக்கல. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப புதுசாக படிப்பீங்கிறதுக்காக அங்கங்கே தியரி எடுத்துகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அசெட் வந்து ஃபினான்ஷியல் அசெட்டு நான் ஃபினான்ஷியல் அசெட்டுன்னு 2 இருக்குது. ஃபினான்ஷியல் அசெட்னா என்னது? அவன் அப்போவே ஒன்று பேசிகிட்டே இருந்தான்ல, என்ன பற்றி பேசிகிட்டு இருந்தான்? என் கம்பெனிக்கு ஒரு லாபம் வந்துடுச்சு, இந்த லாபத்தை கொண்டு போய் நான் வேறு ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குகிறேன், நான் கோல்டு வாங்குகிறேன், நான் லேண்டு வாங்குகிறேன் அப்படின்னு பேசினான்ல, அதுக்கு பேர் தான் என்னது? ஃபினான்ஷியல் அசெட்டு. நீ வந்து வேற ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கலாம், டிபெஞ்சர் வாங்கலாம், இல்லை வேறு கம்பெனிக்கு நம்ம லோன் கொடுக்கலாம். நம்ம கம்பெனி ஷேர் ரைஸ் பண்ணுறதை பற்றியோ டிபெஞ்சர் ரைஸ் பண்ணுறதை பற்றியோ அது பேசலை. நம்ம கம்பெனி இன்னொரு கம்பெனியோட ஷேரை வாங்கலாம், ஆர் டிபெஞ்சர் வாங்கலாம், ஆர் வந்து இன்னொரு கம்பெனிக்கு லோன் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா அது வந்து ஃபினான்ஷியல் அசெட். நான் ஃபினான்ஷியல் அசெட்னா லேண்டு, பிளான்ட்டு, மிஷினரி, இதெல்லாம் வந்து நான் ஃபினான்ஷியல் அசெட். இது கிட்டத்தட்ட லிக்விடிட்டி பேஸ் பண்ணது தான். ஈஸியாக நீங்கள் வந்து லிக்விடேட் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது தான் வந்து ஃபினான்ஷியல் அசெட் ஆர் நான் ஃபினான்ஷியல் அசெட். ஏன்னா லேண்ட் இஸ் ஆல்சோ அன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஷேர் ஆஃப் அனதர் கம்பெனி இஸ் ஆல்சோ அன் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் அது ஷேராக இருந்தால் அது ஃபினான்ஷியல் அசெட்டு, லேண்டாக இருந்தால் அது வந்து நான் ஃபினான்ஷியல் அசெட்டு. லயபிலிட்டி ஒரு ஆப்ளிகேஷன் யார்கிட்ட இருந்தாலும் ஏதாவது வாங்கினா அதை வந்து நம்ம திரும்ப கொடுக்கணும், அதுதான் வந்து லயபிலிட்டி. ஷேர் ஹோல்டரோட காசு என்னவாலாம் மாறுதுன்னு பார்த்துக்கோங்க. ஷேர் ஹோல்டர் வர்றான், அவன் ஷேர் வாங்குறான், அதை வச்சு என்ன வாங்குவோம்? அசெட் வாங்குவோம். அந்த அசெட்லேருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? காசு கிடைக்கும். காசை திரும்ப யார்கிட்டே கொடுத்துருவோம்? ஷேர் ஹோல்டர்கிட்டே கொடுத்துருவோம். Financial assets do not impact GDP, but they are source of company to generate GDP. என்னது? அது அங்கே இருக்கிறது தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். அப்படின்னா என்ன? ஜிடிபினா ஃபுல் ஃபார்ம் எவ்வளோ நேரம் யோசிச்சு பேசி முடிச்சுங்களா? அதான் எழுதியிருக்கேன், என்ன நடக்குதுன்னு கேட்டேன் நான். கரெக்டு, அங்கே எழுதியிருக்கிறது தமிழில் சொல்லு. சரி, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜிடிபினா என்னன்னு முதல்ல நீங்கள் எங்கே வேணால் தேடுங்க, தேடிட்டு ஜிடிபினா என்னன்னு சொல்லுங்க. இல்லை, அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும்ல. லேமேன் லாங்குவேஜில் சொன்னீங்கன்னா போதும். லேமேன்னா அறிவே இல்லாத ஒருத்தனுக்கு எப்படி சொல்லுவீங்களோ அப்படி சொன்னீங்கன்னா போதும். அது சாதாரண ஒரு மனிதன்
ஓகே சொல்லுடா கூப்பிட்டு நீ ஆ சரி அவன் சொன்னது யாருக்கு புரிஞ்சுச்சு என்ன சொன்னான்னு சொல்லு இப்போ புரிஞ்சா இருக்காச்சு அவனும் அதே தான் சொன்னான் நீ அதை சொன்ன இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதுதான் அவங்க சொன்னது கரெக்டான அது என்ன ஃபிசிக்கல் அசட் தான் ஜிடிபியை ஜிடிபின்னா என்னன்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும் இப்போதைக்கு முதல்ல அதை சொல்லிடுங்க சரி இப்போ ஒரே நிமிஷம் சும்மா தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இதைய 6% ஜிடிபி அப்படின்னா என்ன அர்த்தம் 6%ன்னு அர்த்தம் எதை டினோட் பண்ணுது அது அப்போ ஆன் வாட் எதுலேருந்து ஏறி இருக்கு மார்க்கெட் வேல்யூவா இல்லை அவ்வளோலாம் டீட்டெயில் வேணாம் ஓகே ஜிடிபின்னா எப்படி எதுவுமே தெரியாம ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கிற எப்ப பாரு சரி சரி எனக்கு ஒன்று ப்ரொடக்ஷனா எக்ஸ்போர்ட்டா அது இல்லை ரெண்டு ஆன்சரும் எனக்கு கேட்குது ப்ரொடக்ஷனா எக்ஸ்போர்ட்டா தெளிவாக சொல்லு கூட்ஸா சர்வீஸா அப்போ என்னோட நாட்டில் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்து ஒரு 1 crore நம்ம நாட்டிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னா கரண்ட் இயர் 1 crore 5 lakhs நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன்னா ஜிடிபியோட க்ரோத் ரேட் 5%. அப்போ இது வந்து க்ரோ ஆகிட்டே போயிட்டே இருக்கணும் நம்மளோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். அப்போ என்னோட ஃபினான்ஷியல் அசெட்ஸில் நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதாவது நான் வந்து ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கி விற்கிறதுனால எக்கானமி ஏதோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற மாதிரி ஒரு ஃபால்ஸான ஒரு பிக்சர் தான் க்ரியேட் ஆகிட்டு இருக்குமே ஒழிய தட் வில் நாட் இன்க்ரீஸ் மை கண்ட்ரிஸ் ஜிடிபி. கண்ட்ரியோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் கண்ட்ரி வந்து உண்மையாலுமே க்ரோ ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது ஃபினான்ஷியல் அசெட்ஸ் பூமில் இருந்தது அப்படியே எக்கானமியே வந்து ரொம்ப அப்படியே ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருக்கிறதா அர்த்தம் கிடையாது. பூமில் இருக்குது, எல்லார் கையிலையும் காசு இருக்குது, நிறையா பயங்கர லாபம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இட் டசன்ட் மீன் ஜிடிபிக்கு வந்து அது கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்குதுங்கிற அர்த்தம் கிடையாது. ஏன்னா நீயே ஒன்றுமே இல்லாத ஒரு ஷேரை நீ முதல்ல 100 ரூபாய்க்கு கேட்ட, உனக்கு 100 ரூபாய் கிடச்சிருச்சு. நீ 100 ரூபாய்க்கு கேட்குறது தெரிஞ்சோன்னா நான் அப்போவே 101 ரூபாய்க்கு குடுன்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கேன். நான் 101 ரூபாய்க்கு கேட்கறதுனால நீங்கள் 103 ரூபாய்க்கு கேட்குறீங்க, நீங்கள் 108 ரூபாய்க்கு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லாத ஒரு ஷேரு இப்படியே கேட்டு 108 ரூபாய் ஆகிப்போச்சு. இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால நம்ம மனசுலலாம் ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகுமே ஒழிய உண்மையாலுமே அந்த ஷேரை ஒன்று சோர்ஸ் ஆஃப் தட் கம்பெனி வந்து அங்கே ஒன்றும் போகாது. அந்த கம்பெனிக்கு ஒன்றுமே போகல, சும்மா ஃபால்ஸ் ஒரு எக்கானமிக்குள்ளே மணி ஃப்ளோட் ஆகிட்டே இருக்குது, இன்ஃப்ளேஷன் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் கோயிங் டு கான்ட்ரிபியூட் டு மை ஜிடிபி. ஆனால் இந்த 100 ரூபா வந்து முதல்ல ஒரு 1 ரூபாயா ஷேராக க்ரியேட் ஆகிருக்குமில்ல, அந்த 1 ரூபா தான் வந்து
ஒரு கம்பெனிக்குள்ளே கேபிட்டலாக உள்ளே போச்சு, அந்த கேபிட்டல் தான் அசட்டாக மாறிச்சு, அந்த அசட்லேருந்து தான் ப்ரொடக்ஷன் நடந்தது, ப்ரொடக்ஷன்லேருந்து தான் அவுட்புட் வந்துச்சு, அந்த அவுட்புட் தான் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட். ஃபினான்ஷியல் அசெட் அப்போ டைரெக்டாக எந்த ஜிடிபிக்கும் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறதில்ல. ஃபினான்ஷியல் அசெட் வில் கெட் கன்வெர்டட் டு ரியல் அசெட். ரியல் அசெட்னா மெஷினரி, லேண்டு, பில்டிங், அந்த ரியல் அசெட் தான் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட். புரிஞ்சுதா இல்லையா? உங்களுக்கு என்னென்னா இந்த லைன் புரிஞ்சிருக்கும், ஜிடிபின்னா என்னென்னு கிளாரிட்டி இல்லாமல் இருந்ததுனால அந்த லைன் டக்குன்னு புரிஞ்சிருக்காது. ஜிடிபின்னா என்னென்னு புரிஞ்சிருச்சுன்னா இந்த லைன் புரிஞ்சுதா? ப்ரெசன்ட் வேல்யூ, ஃபியூச்சர் வேல்யூ ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த கொஸ்டின் படித்து பார்த்துட்டு நான் ஆன்சர் எதுவுமே சொல்லலை, உங்களுக்கு கண்டிப்பாக போட தெரியும். 6th-லேருந்து 10th வரைக்கும் படிச்சிருக்கிற யாராக இருந்தாலும் இந்த சம் போட தெரிஞ்சிருக்கணும். என்னடா சார் 6th படிச்சிருக்கீங்கல்ல, 4th ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் போட்டிருக்கீங்க. அது என்னன்னு கண்டுபிடிச்சி ஒரு 2 நிமிஷம் கொஸ்டின் படித்து பார்த்தேன். இருடா, இப்படி ஒரு ஃபார்முலா யாராச்சும் படிக்காம இருந்திருக்கீங்களா? எந்த ஊர்லடா நீ இருந்த? படிச்சதில்லை நீ? அப்படியே அதாவது அது வந்து பெரிய இதுவாண்டு நீங்கள் 2 பேரும் இவ்வளோ பேசியிருந்தீங்கன்னா நானும் ஒத்துருந்துருப்பேன்டா. ஒன்றுமே இல்லாமல் என்னடா பேசிகிட்டே இருப்பீங்க, கம்மன் தான் இருங்களேன்டா 2 பேரும். ப்ளீஸ்டா, நானே சொல்கிறேன்டா. இது படிச்சிருக்கேன் நீ? படிச்சு அவன் அதையும் படித்ததில்லை, பரவாயில்ல விட்டுரு, இப்போ படிச்சுக்கலாம் நம்ம. நீங்கள் 2 பேர் பேசாதீங்க. டேய், இங்கே என்ன ஃபார்முலா படிக்கணும்னா அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா, கீழே இருக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா. ஆனால் இந்த ஃபார்முலா போட்டால் நமக்கு என்ன மட்டும்தான் கிடைக்கும்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கிடைக்கும். இந்த ஃபார்முலாவில் நமக்கு வந்து அமௌண்ட்டு தான் கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிவிட்டு அமௌண்ட்லேருந்து அந்த பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அமௌண்ட்னா என்ன, இன்ட்ரெஸ்ட்னா என்ன? நான் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு 7000 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா 7000ங்கிறது இன்ட்ரெஸ்ட்டு, அமௌண்ட்டுங்கிறது 1,07,000. ஓகேவா? அப்போ அமௌண்ட்னா என்னது? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், அதுதான் அமௌண்ட்டு. இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் இஸ் ஒன்லி தட் இன்கம் போர்ஷன். இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து 2 வகையாக கால்குலேட் பண்ணுறோம். ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் துஷ்யந்த் பதில் சொல்ல வேண்டாம், பழனி பதில் சொல்ல வேண்டாம், வேறு யாராவது ஒருத்தர் கம்மியாக பேசுகிறவங்க பதில் சொல்லுங்க. நீ சொல்கிறதா சொல்ல, யோசிச்சு தான் சொல்லுவேன். உனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியாதுப்பா, நீ தான் படித்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை, உனக்கு PNR/100 தெரியாது. எதையாச்சும் ஒன்று சொல்லி விடாதரா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட், அதான் நீ பின்னாடியா? கரெக்டு. ஃபஸ்ட் இயர் 1 lakh டெபாசிட் பண்ணுறோம். ஃபஸ்ட் இயர் 1,07,000 எனக்கு இன்ட்ரெஸ்ட், 7% இன்ட்ரெஸ்ட்டு, 7,000 இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு.
செகண்ட் இயரும் எனக்கு 1 லேக்குக்கு தான் இன்ட்ரெஸ்ட் வரும் 7,000. தேர்ட் இயரும் அதே 1 லேக்குக்கு தான் இன்ட்ரெஸ்ட் வரும் 7,000. அப்போ ஈச் இயர் எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது 7,000. இந்த 7,000 இஸ் கால்குலேட்டட் ஆன் வாட் அமௌண்ட் 1 லேக், தட் இஸ் மை பிரின்சிபல் அமௌண்ட். அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா ஃபஸ்ட் இயர் 1 லேக்குக்கு எனக்கு 7,000 இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? அப்போ செகண்ட் இயர் எனக்கு 1,07,000க்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் 7,500 இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ தேர்ட் இயர் எனக்கு நம்ம வந்து ஒரு 8,000 இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் அங்கே என்ன ஆகுது? ஆட் ஆகிட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண பிரின்சிபல் அது இல்லாமல் எனக்கு எதுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு பேர் தான் என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டை இங்கே படிக்கவே போகிறதில்ல. நமக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே என்னது தான்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இருக்குது. நம்ம ஒன்றா என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்? பிரின்சிபல் கால்குலேட் பண்ணுவோம், இல்லைன்னா அமௌண்ட்டு கால்குலேட் பண்ணுவோம். இந்த பிரின்சிபல்ங்கிறது இன்னைக்கு போடுற வேல்யூ. அப்போ அது என்னவா இருக்கும்? இது ஒரு 2 வருஷம் கழிச்சு வருவா, 3 வருஷம் கழிச்சா வரப்போகிற வேல்யூ. அப்போ இது என்னது? இவ்வளோதான். அப்போ நம்ம இங்கே படிக்க போகிறது ஃபுல்லாகவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை தான் படிக்க போகிறோம். ஒன்றா இங்கேருந்து அதுக்கு போக போகிறோம், இல்லைன்னா அதுலேருந்து இதுக்கு வர போகிறோம். அவ்வளோதான். இப்போ இவன் கொஸ்டினில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஐ நீட் ₹1 lakh ஆஃப்டர் 3 years. அப்போ அமௌண்ட்டு எவ்வளோ வேணுங்கிறாங்க? ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா? இயர்ஸு 3. நமக்கு இன்னைக்கு நான் எவ்வளோ டெபாசிட் பண்ணால் 10% இன்ட்ரெஸ்ட் 3 வருஷத்துக்கு கழிச்சு எனக்கு 1 lakh இருக்குங்கிறது தான் அவனோட கொஸ்டின். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இது நான் ஃபார்முலாவை இங்கே தான் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு இல்லை, ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. Pனா என்னது? பிரின்சிபல். Rனா என்னது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100 டு த ஹோல் பவர் Nனா நம்பர் ஆஃப் இயர்ஸு. 3னா 3ன்னு போட்டுருவோம், 4னா 4ன்னு போட்டுருவோம். கொஸ்டினில் கொடுக்குறது அப்படியே தான் நம்ம போட போகிறோம். சரியா? ஒருவேளை இந்த இடத்துல குவார்ட்டர்லின்னு வந்ததுன்னா ரேட் டிவைடட் பை 4 இயர்ஸ் இன்ட்டு 4 போடணும். 12%னா 12 டிவைடட் பை 4 ரேட்டில் போட்டுட்டு மேலே 5 இயர்ஸ்னால் 5 இன்ட்டு 4. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 4 குவார்ட்டர் இருக்குது. அப்போ 5 இயர்ஸில் எத்தனை குவார்ட்டர் இருக்குங்கிறத நம்ம தான் போட்டுக்கணும். புரிஞ்சுதா இல்லையா? எல்லாத்தையும் அவசரமாக அந்த 1 லட்ச ரூபாய்க்கு பி கால்குலேட் பண்ணி ஒன்றும் பண்ண போகல, வெயிட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறீங்க அதை போட்டு கவனிங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பிரச்சனை இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு நம்ம ஸ்கூல்லே இருந்திருக்கலாம், இங்கே வந்து படிக்க வேண்டாம். நமக்கு இங்கே வேறு பிரச்சனை வரப்போகுது. என்ன இங்கே பிரச்சனையேன்னா பிகினிங் ஆஃப் த இயர் எண்ட் ஆஃப் த இயருங்கிறது தான் நம்மளோட பிரச்சனை. அது என்ன? பிகினிங் ஆஃப் த இயர் எண்ட் ஆஃப் த இயர். எனக்கு எல்லா டைமும் இந்த வருஷம் ஆரம்பத்தில் நான் 1 லட்ச ரூபா போட்டுருவேன். ஆனால் 10,000 ரூபா கிடைக்கும், ஆனால் வருஷம் கடைசியில் கிடைக்கும். அடுத்த வருஷம் இன்னொரு 10,000 கிடைக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு 10,000. இது எல்லாமே எப்போ கிடச்சிக்கிட்டு இருக்கு? வருஷ கடைசியில் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அப்போது எண்ட் ஆஃப் 5 இயர்ஸ் அப்படின்னா 5th இயர்லேருந்து திரும்ப பாருங்கள், அந்த அன்னைக்கு கடைசி நாள் கிடச்சிருக்கும். கரெக்டாக? அதே ஒரு சில டைம் என்ன ஆகும்னா ஃபஸ்ட் இயர் பிகினிங், செகண்ட் இயர் பிகினிங், தேர்ட் இயர் பிகினிங் இப்படின்னே போய்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம பிரச்சனை எங்கே வரப்போகுது? இந்த ஃபார்முலாவை அப்படியே டைரெக்டாக போட முடியாததுக்கான ரீசன் என்னென்னா என்னோட பிகினிங் ஆஃப் த இயரும் எண்ட் ஆஃப் த இயரும் தான். அதனால இந்த ஃபார்முலாவை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ யூஸ் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம சம்மில் போய் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சா என்ன பண்ணுறோன்னு? சரி, பை 4 இன்ட்டு 4 எதுக்கு போடுறோன்னு புரிஞ்சுதா? ஹாஃப் இயர்லினா என்ன பண்ணியிருப்பீங்க? பை 2 இன்ட்டு 2ன்னு போட்டிருப்பீங்க. மந்த்லினா பை 12 இன்ட்டு 12ன்னு போட்டிருப்பீங்க. புரிஞ்சுதா? எங்கே பை 12 எங்கே இன்ட்டு 12 போடணும்னு தெரியுமா? நம்பர் ஆஃப் இயர்ஸில் இன்ட்டு 12, ஆரில் பை 12 போடணும். சரி, இப்போ அமௌண்ட்டு 1 லேக்குன்னு சொல்லிட்டாங்க. பிரின்சிபல் பின்னு எழுதிக்கலாம். 1 இன்ட்டு 10 டிவைடட் பை 100 டு த ஹோல் பவர் 3. எல்லாம் போட வேண்டாம், பொறுமையாக போட்டுக்கலாம். சால்வ் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. 100
ப்ளஸ்ஸு 10 டிவைடட் பை 100 டு த ஹோல் பவர் 3. அவசரப்பட்டு இந்த பக்கம் கொண்டு வர வேண்டாம். ஓகேவா? புரிஞ்சுதில்ல? சரி. இப்போ 1.1 இன்ட்டு 1.1 இன்ட்டு 1. போட்டுக்கோங்க. 1.331 போட்ட ஆன்சர் சொல்லுங்க. .4. சரி, புரிஞ்சில்ல? டவுட் இல்லை. இப்போ யார் போடலை அவனை வெயிட் பண்ணுங்க. கால்குலேட்டரு கேசியோ கால்குலேட்டர் இருந்தால் நீங்கள் எல்லாம் போட வேண்டாம். 100 ரூபாய்க்கு 2 ஐ போட்ட 2 டி போட்ட சிட்டிசன் கால்குலேட்டர் யார்ட்டையாச்சும் இருக்கா? வச்சுருக்கீங்களா? சரி, அந்த கால்குலேட்டர் இந்த முன்னாடி ரோல இதை இவங்க இங்கே முன்னாடி கொடுத்துருங்க. நீங்கள் யாரோ ஒரு கால்குலேட்டர் நீங்கள் கொடுங்க. நீங்கள் முன்னாடி ரோல யார்ட்டையாச்சும் இருக்கா அந்த கால்குலேட்டரு? ஒரு 2 நிமிஷம் நான் பேசி தான் முடிச்சிடறேனே. உங்கள் கால்குலேட்டரில் வருமா வராதான்னு அப்புறம் பார்த்துக்கலாம். வந்ததுன்னா நல்லது, வரலைன்னா அப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். என் கால்குலேட்டர் வரும்னு காமிக்காதீங்க. நான் போடுன்னு சொல்லிட்டு வரலைன்னா என்னை கூப்பிட்டு கேட்பீங்க. அதனால தான் நான் வெயிட் பண்ணுன்ட்டேன். இப்போ உங்கள் கால்குலேட்டர்லாம் எடுத்து 1 டிவைடட் பை 1.1 போட்டிங்களா? எவ்வளோ வந்திருக்கு? திரும்ப ஈக்குவல் டு அமுத்துங்க. நீயே பேசிட்டு இருக்கிறது நீ வந்து சொல்கிறான். திரும்ப ஈக்குவல் டு அமுத்துங்க. வரல, அதான் போடாதேன்னு இல்லை, வெயிட் பண்ணுறா. அந்த கால்குலேட்டரில் மட்டும்தான் நான் போட சொன்னேன். அது இல்லைன்னா போடாதீங்கன்னு இல்லை, வெயிட் பண்ணுங்க. போட்டிங்களா? 3 வாட்டி ஈக்குவல் டு அமுத்திருக்கிறீங்க, கரெக்டா? ஜிடின்னு ஒரு பட்டன் இருக்கா அங்கே, அதை அமுத்துங்க. எவ்வளோ 2.4 வருதா? இப்போ 3 வாட்டி தானே. ஒரே நிமிஷம் நான் ஏதோ தப்பாக போட்டுருக்கிறேன். ஒரே நிமிஷம் இல்லை, நானே ஏதோ தப்பாக போட்டுட்ருக்கிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். என்கிட்ட வந்து ஜிடி இல்லை. தெரியும், ஒரே நிமிஷம் இது வருதான்னு தான் பார்த்துருக்கேன். டைம் கிடையாது. வேல்யூ தான். சரி, ஓகே, கரெக்ட். பாப்பா ஜிடி போட வேண்டாம். நீங்கள் 1 டிவைடட் பை 1.1 போட்டிங்களா? திரும்ப முதல்ல இருந்து ஒரே டைம். ஜிடி மட்டும் போட வேண்டாம், சாரி. 3 வாட்டி ஈக்குவல் டு அமுத்திடுங்க. அதான் ஒரு டைம் ஆல்ரெடி அமுத்திட்டீங்க, இப்போ 2 வாட்டி அமுத்தினா போதும். போட்டிங்களா? இன்ட்டு 1 லேக் போடுங்க. ஆன்சர் வந்துருச்சா? ஜிடி போடாம தான் ஆன்சர் வரும். சரி, இப்போ கால்குலேட்டரில் எப்படி வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காதீங்க. முதல்ல ஏன் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா கால்குலேட்டரில் வருதா வரலையாங்கிறதுல பார்த்துக்கலாம்.
ஒரு சில கால்குலேட்டரில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டைம் ஈக்குவல் டு அமுத்தினா மட்டும்தான் வேலை செய்யும். திரும்ப திரும்ப ஈக்குவல் டு அமுத்தும் போது ஒரு சில கால்குலேட்டரில் வேலை செய்யாது. ஒரு சில கால்குலேட்டரில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன வந்தது பாயிண்ட், அதுக்கப்புறம் என்ன வந்தது வர 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 நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து 826 வந்திருக்கும். ஆனால் ஒரு சில கால்குலேட்டரில் இப்படி வர ஆரம்பிச்சிடும். இப்படி வந்தாலும் அந்த கால்குலேட்டரில் போட முடியாது. ஒரு சில கால்குலேட்டரில் எத்தனை வாட்டி ஈக்குவல் டு அமுத்தினாலும் 0.909 வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் கால்குலேட்டரில் ஈக்குவல் டு அமுத்த இதே வேல்யூ இப்படியே வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த கால்குலேட்டர் ஓகே கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நம்ம தான் மனசில் ஞாபகம் வச்சு கரெக்டாக போட்டுக்கணும். சரி, நம்ம எப்படி போடணும்? யார் யார் கால்குலேட்டர்லாம் வரலைன்னு சொல்லுங்கள். முதல்ல இப்போ 1/1.1 போட்டுட்டு செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஃபோனில் நீ போட்டு பார்த்தல சொல்ல வேண்டாம், ஃபோனை எடுத்துகிட்டு போவேன். இப்படியே வருது 9098267. அப்போ வரலினா ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன்னா இவனுங்களுக்குள் நீங்க தானே 4 பேர் பேசி சரி 1 நீ கால்குலேட்டர் யாருக்கெல்லாம் இன்னும் வரல? உனக்கு வரல, என்ன வருது? ஃபஸ்ட்டு வரதே தான் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள்லாம் வேறு வழி இல்லை, நான் சொல்கிறத அடிச்சுட்டு வாங்க. 1/1.1 அடிங்க. எல்லாம் ஏசியெல்லாம் அமுத்திட்டு முதல்ல இந்த 1/1.1 அடிச்சிட்டிங்களா? திரும்ப ஈக்குவல் டு அமுத்திட்டே எத்தனை வாட்டி அமுத்திட்டு இருந்தாலும் அமுத்திட்டே தான் இருக்கணும். திரும்ப /1.1 போடுங்க. இப்போ என்ன வருது? 826 வந்துருச்சா? திரும்ப /1.1 போடுங்க, வந்துருச்சா? அப்போ எத்தனை வாட்டி வேணுமோ அத்தனை வாட்டி நீங்கள் திரும்ப 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 அதைவே டிவைட் பண்ணிட்டு வரணும். ஒரு சில கால்குலேட்டரில் ஈக்குவல் டு அமுத்தினாலே அதுவே டிவைட் பண்ணிக்கும். நான் இப்போ எதுக்காக உங்களை செக் பண்ண சொல்லிட்டேன்னா, இந்த மாதிரி 1/1.1 வந்தால் கூட அதை வச்சு சமாளிச்சுக்கலாம். ஒரு சில கால்குலேட்டரில் இப்படி வர ஆரம்பிச்சிடும். அது வந்து அதை வச்சுட்டு போடவே முடியாது. அப்போ கண்டிப்பாக கால்குலேட்டர் மாற்றிதாகணும். உங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. முக்கால்வாசி இந்த வேல்யூஸை கொஸ்டினில் அவனே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவான். கொடுக்கலைன்னா நம்ம இப்படி போடணும். பட் என்னோட அட்வைஸு, அவன் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போட்டுக்கலாம். பெரிய சம் போடும்போது அது ஏன் ஈஸின்னு நான் சொல்லித்தரேன். சரி, இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த 1331 உங்களுக்கு வரல. நான் இப்போ எப்படி எடுத்த ஆன்சர் கொடுத்தேன்? டைரெக்டாக 0.751 வந்துதா? என்ன பண்ணோம்? 1/1.1. நம்ம எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூக்கு வந்தோம்? இன்னைக்கு வேல்யூ 0ன்னு எழுதுறேன், நான் 1ன்னு எழுதலை. 0ங்கிறது டுடே, 3ங்கிறது ஆஃப்டர் 3 இயர்ஸ். ஆஃப்டர் 3 இயர்ஸ் இதோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்கிறாங்க? 1 lakh. எனக்கு இன்னைக்கு வேல்யூ வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். எத்தனை வாட்டி டிவைட் பண்ணணும்? எதை டிவைட் பண்ணணும்? 10% தான் முதல்ல டிவைட் பண்ணணும். அதனால தான் 10%லேருந்து தான் எனக்கு என்ன வந்தது? 1/1.1 போட்டேன்ல, அது தட் இஸ் நத்திங் பட் 100/110 தான் அது. அப்போ அந்த 110 டினாமினேட்டரில் வரணுமா நியூமரேட்டரில் வரணுமா அப்படிங்கிறத தான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். எனக்கு ஃபார்முலா எப்படி இருக்குது? amount is equal to, that is future value is equal to present value into 1 plus r by 100 to the whole power n. இப்படி தான் ஃபார்முலா. இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு எப்படி வருது? present value into 110/100 வருது, which is future value is equal to. அப்போ எனக்கு ஃபியூச்சர் வேல்யூ வேணும்னா அந்த 110 எங்கே வந்திருக்குது? நியூமரேட்டரில் வந்திருக்குது. நமக்கு என்ன வேணும்? ப்ரெசன்ட் வேல்யூ வேணும். எனக்கு பி தான் வேணும், அதனால தான் அது இந்த பக்கம் கொண்டு வந்தேன்.
நீங்கள் அந்த காலத்தில் படித்த ஃபார்முலாலேருந்து நான் இப்போ படிக்கிற கான்செப்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன், மாறிட்டு இருக்கிறேன். ஸோ அதை நீ முதல்ல நான் சால்வ் பண்ணி கொண்டு வந்திருப்பேன். உங்கள் மெத்தட் என்ன பண்ணியிருப்பீங்க, பி அந்த பக்கம் வச்சுட்டு, அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். பி அந்த பக்கம் வச்சுட்டு அதுலேருந்து கீழே இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். அந்த 1.1 பவர் பண்ணிவிட்டு அதுலேருந்து கீழே 1 lakh டிவைடட் பை 1.331 இஸ் ஈக்குவல் டு பின்னு போட்டு இப்படி தான் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்படியே சால்வ் பண்ணிகிட்டே இருக்க போதில்லை. இனிமேல் நம்ம டேரெக்டாக போட போகிறோம். எப்படி டேரெக்டாக ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஏன் டிவைட் பண்ணுறோன்னா, இப்படி ஒரு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் 10 வருஷத்துக்கு தனித்தனியாக போடுறோன்னா 10 வாட்டி இந்த மாதிரி டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதாவது டேரெக்டாக போய் நம்ம என்ன பண்ணிடுவோம், டிவைடு பண்ணி பவர் பண்ணிகிட்டு இருப்போம். அதெல்லாம் ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போ முதல்ல ஏன் டிவைடு பண்ணுறோன்னு புரிஞ்சுதா? இங்கேயே பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணும்போது என்ன ஆகுது, 1 lakh டிவைடட் பை 1.331 தானே வருது. அப்போ டிவைட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், வேல்யூ கம்மியாகும். டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் புரியல? முதல்ல இந்த சால்வ் பண்ணுறதுக்கு புரிஞ்சுதா? இது ரொம்ப பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவில் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா? இது ஈஸியாக இருக்குல்ல? சரி, இப்போது உங்களுக்கு யாரெல்லாம் திரும்ப புரிஞ்சிடும். சரி, ஓகே. இப்போதைக்கு இது வரைக்கும் புரிஞ்சில்ல, இது வரைக்கும் இருக்கட்டும். நான் அந்த டிவைட் பண்ணுறது 751 எல்லாமே கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். ஏன்னா அது அந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. இந்த காலேஜ் முடித்தவங்கெல்லாம் தான் அந்த வேல்யூ 0.751 வேல்யூலாம் பார்த்துருப்பாங்க. என்ன நான் சொல்கிறேங்கிறது கொஞ்சம் புரியும். வெயிட் பண்ணுங்கள், அந்த பெரிய சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஏன் பண்ணுறோம். அதனால் இந்த சம் போட்டு முடிச்சிருங்க. கொஸ்டின் எழுதி போடுங்க. புக்கில் எல்லாம் கொஸ்டின் இல்லை, பிடிஎஃப்ல வரும். கொஸ்டின் பார்த்துக்கலான்னா பிடிஎஃப் விட்டுருவீங்க. அதனால் டுவெல்வு
முடிச்சிட்டிங்களா? கவனிங்க, இந்த கொஸ்டின்ல அவன் என்ன கேட்டிருக்கான், 3 வருஷம் கழிச்சு எனக்கு 1,00,000 ரூபா வரும், அதுக்கு நான் இன்னைக்கு எவ்வளோ போடணும் அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு அதோட மதிப்பு என்ன, இன்னைக்கு எவ்வளோ போடணும்னாலும் ஒன்று தான், அதுக்கு வேல்யூ என்னன்னு கேட்டாலும் ஒன்று தான். அதனால தான் நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இன்னைக்கு நீங்கள் ஒரு 75,000 போட்டிங்கன்னா 3 வருஷம் கழிச்சு அவன் 1 lakh கொடுத்தானா ரெண்டுத்துக்கும் சேம் வேல்யூ தான்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா?
ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்போ அதே தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். அந்த 1,00,000 இன்னைக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இயர் 1 சாரி இயர் 0னா இன்னைக்கு ஏதாச்சும் உங்களுக்கு காசு வருதா? டேஷ் போட்ட இன்ஃப்ளோ காலமும் இயர் காலமும் பார்த்துக்கோங்க, நடுவில் இருக்கிற காலமும் விட்டுருங்க. செகண்ட் இயரில் உங்களுக்கு ஏதாவது காசு வருதா? தேர்ட் இயரில் நான் வந்து 0ன்னு போட்டிருக்கிறது இன்னைக்கு, 1ன்னு போட்டிருக்கிறது 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா, 2ங்கிறது 2 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா, 3ன்னு போட்டிருக்கிறது 3 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஒருவேளை கொஸ்டின்ல செகண்ட் இயர் பிகினிங்னு கொடுத்துருந்தா நான் எந்த இடத்துல அந்த அமௌண்ட்டு போடுவேன்? ஃபஸ்ட் இயருக்கு நேராக அந்த அமௌண்ட் போடுவேன். பிகாஸ் செகண்ட் இயர் பிகினிங் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் இயர் எண்டு. அங்கே இருக்கிறது எல்லாமே என்னது? எண்டு. அதனால் ஃபஸ்ட் இயர் பிகினிங்கில் அந்த அமௌண்ட் போட்டுருவோம். புரிஞ்சா இது வரைக்கும்? கண்டினியூ பண்ணலாமா? அங்கே டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்னு போட்டிருக்கேன்லப்பா, அதுக்கு பக்கத்தில் நான் இப்போ ஒரு அட்டு 10%ன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஏன்னா கொஸ்டினில் அந்த ரேட் கொடுத்துட்டாங்க, கொஸ்டினில் கொடுத்த ரேட்டை தான் நான் இங்கே எடுத்துக்கணும். ஓகேவா? அதனால் அந்த இடத்துல 10% போட்டிருக்கேன். இப்போ அந்த 10% டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டேன், நான் காம்பவுண்டுன்னு சொல்லலை. நமக்கு என்ன வேணும்? ப்ரெசண்ட் வேல்யூ வேணும். எனக்கு ஃப்யூச்சரில் இருக்கிற ஒன்றத்தை கொடுத்துட்டான், எனக்கு இன்றைக்கி இருக்கிறது வேணும். கரெக்டாக? 1 லேக்குங்கிறது 3 வருஷம் கழித்து வரப்போகிறது. கரெக்டாக? எனக்கு நான் என்ன கேட்குறேன்? அதுக்கான இன்னைக்கு மதிப்பு என்னன்னு கேட்குறேன். ஃப்யூச்சரில் இருக்கிறதுலேருந்து கரண்ட்டுக்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? அப்போவே டிஸ்கவுண்ட் பண்ணணும். அப்போவே சொன்ன ஞாபகம் இருக்கா? பின்னாடி இருக்கிறது பெரிய ருப்பீஸாகவும் இப்போ இருக்கிறது சின்ன ருப்பீஸாகவும் போட்டேன். அப்படின்னா இன்றைக்கி இருக்கிறது கம்மியாக இருக்கும், ஃப்யூச்சரில் இருக்கிறது நிறையா இருக்கும். நம்பர் தான் நிறையா இருக்கும், வேல்யூ குறைஞ்சதுனால தான் நம்பர் நிறையா இருக்குது. இன்றைக்கி 75,000க்கு வாங்க முடிஞ்சது, 3 இயர்ஸ் கழித்து 1 லேக் இருந்தால் தான் வாங்க முடியும். நம்பர் அதிகமாக இருக்குது, வேல்யூ அப்படின்னா என்ன இருக்குது? கம்மியாக இருக்குது. நான் வேல்யூ பற்றி இப்போ யோசிக்காதீங்க, நம்பர் எப்படி ஆகணும்? கம்மியாகணும். அதனால நான் என்ன பண்ண போகிறேன்? டிஸ்கவுண்ட் பண்ணணும். புரிஞ்சுதா? ஏன் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன்? இங்கே இருக்கிறது என்ன வேல்யூ? ஃப்யூச்சர் வேல்யூ. எனக்கு என்ன வேணும்? ப்ரெசண்ட் வேல்யூ வேணும். அதனால நான் என்ன பண்ணணும்? டிஸ்கவுண்ட் பண்ணணும். அங்கே மேலே ரேட்டு கொடுத்துட்டான், அப்போ டிஸ்கவுண்ட்னா டிவைடுன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? சரி, அப்போ ஒரு வாட்டி டிவைட் பண்ணால் ஒரு வருஷத்துக்கு கடைசியில் என்ன வேல்யூன்னு வரும்? 2 வாட்டி டிவைட் பண்ணால் 2 வருஷத்துக்கு கடைசியில் என்ன வேல்யூன்னு வரும்? 3 வாட்டி டிவைட் பண்ணால் 3 வருஷம் கடைசியில் என்ன வேல்யூன்னு வரும்? கரெக்டு தானே? அப்போ அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன்? 100 டிவைடட் பை 110ன்னு போட்டுக்கிறேன். அது போட்டால் கேல்குலேட்டரில் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அது 0 வச்சுக்கிட்டு திரும்ப டிவைடட் பை 110 என்ன பிரச்சனைன்னா, 100 டிவைடட் பை 110 போடுறோன்னு வச்சுக்கோங்க, திரும்ப இன்டூ 100 டிவைடட் பை 110 இன்டூ 100 டிவைடட் பை 110. மேலே நியூமரேட்டர்லேயும் ஒரு வேல்யூ இருக்குது, டினாமினேட்டர்லேயும் ஒரு வேல்யூ இருந்ததுன்னா ரெண்டுத்தையும் திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே இதை சால்வ் பண்ணி 1 டிவைடட் பை 1.1ன்னா மேலே 1 தான் இருக்குது. இப்போ 1 நீ எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணிட்டு போனாலும் அது 1ஆகவே தான் இருக்கும். அப்போ அதை பண்ணவே வேணாம், டினாமினேட்டரை மட்டும் பண்ணால் போதும். அதுக்காக தான் அதை நம்ம என்னவா மாற்றிக்கிறோம்? 100 டிவைடட் பை 110 1 டிவைடட் பை 1.1ன்னு மாற்றிக்கிறோம். இப்போ கேல்குலேட்டரில் 1 டிவைடட் பை 1.1 போட்டோம்னா இன்னைக்கு வேறு மேலே ஏன் 1 டைரெக்டாக இங்கே எழுதியிருக்கேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கீழே போகலாம். இந்த 1 ஏன் எழுதியிருக்கேன்? 0ங்கிறது என்னது? இன்னைக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு 1,00,000வாங்கிறது 1,00,000 தானே. அப்போ அந்த இடத்துல நான் எதை டிவைட் பண்ண வேணாம், அதனால அங்கே 1 போட்டேன். ஒரு வருஷ கடைசியில் 1 இயர் 365 டேஸ் இருக்குது. அப்போ அதோட மதிப்பு என்ன ஆகும்? கொஞ்சம் குறையுமா? எத்தனை பர்சன்டேஜ் ஒரு வருஷத்தில் குறையுது? 10%. அப்போ 1 டிவைடட் பை 1.1 ஒரு டைம் பண்ணால் எனக்கு 0.909 வரும். இன்னொரு வாட்டி பண்ணால் செகண்ட் இயருக்கு வரும், அதனால் அதோட வேல்யூ 0.826. தேர்டு டைம் பண்ணால் 751ன்னு வரும், அதனால 7. ஆல்ரெடி டிவைட் பண்ண வேண்டியதெல்லாம் டிவைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல 751 வந்துருச்சு, இந்த இடத்துல 1 லேக் இருக்குது. அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு இது நீங்கள் தனியாக தான் படிச்சிருந்துருப்பீங்க, இதை நீங்கள் தனியாக ஸ்கூலில் படிச்சிருந்துருப்பீங்க. அதுவும் இதுவும் வேறு இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். அந்த இடத்துல உனக்கு அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க, நீ என்ன கண்டுபிடிக்கிற? பிரின்சிபலை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிற. அதைத்தான் நம்ம ப்ரெசென்ட் வேல்யூனும் ஃப்யூச்சர் வேல்யூனும் இங்கே படிச்சுக்கிட்டு. ஓகேவா? இப்போ அதே கொஸ்டினுக்கு இந்த ஆன்சரையும் சேர்த்து போட்டுச்சு.
எங்கேயாவது மைனஸ் நினச்சிக்காதீங்க, மைனஸ் சும்மா ஒரு